பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாகத்தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியில் ஒவ்வொரு பெண்மணியினுடைய ஆளுமை நிறைந்த படைப்புகள் பற்றிய தொகுப்புகளாக அவர்களுடைய நேர்காணலாக முற்றிலும் இந்த பகுதி அமைந்துள்ளது. அதாவது எங்களுடைய சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பெண்கள் இன்றைக்கு பல துறைகளிலும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேருக்கு இவர்களை பற்றி தெரிந்திருக்கும். அப்படியான பெண்மணிகளை அழைத்து அவர்களுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதி கூட அமைந்துள்ளது. பொதுவாக நாங்கள் யோசிக்கலாம், நான் ஒரு பெண்ணாக இருக்கின்றேன், நிறைய தடைகள் எல்லாமே வரும், இவற்றை எல்லாமே தாண்டி எப்படி நான் ஒரு சாதனையை படைப்பதுன்னு சொல்லி இன்றைய காலகட்டத்திலும் நிறைய பெண்கள் யோசிக்கத்தான் செய்கின்றார்கள். இப்படியான பெண்களுக்கு இவர்களுடைய அனுபவ பகிர்வு என்பது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வாரம் ஒரு பெண்மணியினுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதியும் இருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய பெண்ணாளுமை நிகழ்ச்சியானது எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற ஆளுமை நிறைந்த பெண்களினுடைய நேர்காணல் பகுதியாகவும், அது மாத்திரமல்லாமல் அவ்வாளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதுமான நிகழ்ச்சியாகத்தான் இந்த பாரதி நிகழ்ச்சி தொடர்ச்சியாக அமையப்பெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட இந்த பெண்ணாளுமை நிகழ்ச்சியின் வாயிலாக ஆளுமை நிறைந்த பெண்ணொருவர் தான் பங்கு பெற்றிருக்கின்றார். அதாவது மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் சுஜீவா சிவதாஸ் அவர்கள் தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். பல உங்களுடைய வேலை பழுவின் மத்தியிலும் உங்களுடைய அழைப்பினை ஏற்றி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எந்த ஒரு விடயத்தையுமே ஆரம்பிப்பதற்கு முன்னர் அறிமுகம் என்பது மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருக்கும். அறிமுகம் இல்லாது விட்டால் யாருக்கும் அவரையும் தெரிந்து கொள்ள மாட்டாது. அந்த வகையில் நான் சிறியதொரு அறிமுகத்தில் இருந்து நிகழ்ச்சியை தொடங்கியிருப்பேன். இருந்தாலுமே உங்களுடைய அறிமுகத்தை உங்களிடத்திலிருந்து கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். கூறுங்கள். எனது பெயர் திருமதி சுஜீவா சிவதாஸ். நான் கொக்கிவிலே சொந்த இடமாக கொண்ட நான் வேம்படி மகளிர் கல்லூரி மாணவி. தற்போது இலங்கை நிர்வாக சேவையில் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளராக கடமையாற்றுகின்றேன். சரி, மிக குட்டியாவது அறிமுகத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். என்னுடைய இந்த நிகழ்ச்சியில ஆரம்ப கேள்வி இந்த மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலே ஆணையாளராக இருக்கின்றீர்கள். இந்த துறைக்குள்ள நீங்க இப்படி நிர்வாக சேவைக்குள்ளதான் வரணும்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்த ஆசை இருந்ததா, அல்லது போனால் படித்த இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நாங்க படிக்கிற துறை வேறொரு துறையா இருக்கும், நாங்க வேலை செய்யற துறை வேற ஒரு துறை. அதுங்களுடைய இந்த கல்வி இந்த மாற்றம் அதால பல பேர் எதிர்கொள்ற பாரிய பிரச்சனையாது. ஏதோ நாங்க படிப்போம், பல்கலைக்கழகம் சென்று கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு, ஆனா கவர்மெண்ட் வேற ஏதோ ஒரு வேலை ஒன்று தந்துடுவார்கள். அவர் உங்களுக்கு நீங்கள் படித்த துறையும் இந்த துறையாக தான் இருக்கின்றதா, எழுது போனால் இது ஒரு ஆக்சிடென்டாக இந்த துறைக்குள்ள வந்திருக்கலாம்? நீங்க சொல்வது சரிதான். நான் உண்மையாக படித்த துறையும் நான் இப்போ செய்யும் சேவையும் வேறு தொழில்கள். நான் உயர்தரத்தில் விஞ்ஞான துறையை தெரிவு செய்து படித்துக் கொண்டிருந்தேன். காலத்தின் சூழ்நிலையால் மருத்துவத்துறைக்கு விடுபட முடியவில்லை. அந்த நேரத்தில் உண்மையாகவே எனக்கு இதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. எனது அம்மா ஒரு எழுது மேனேஜராக கடமையாற்றி கொண்டிருந்தார். அப்ப அவருடன் நான் பல இடங்களுக்கு தொடர்பு கொண்டு செல்லும் போது நிர்வாக சேவை பல அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் எனக்கு எழுதுனர் சேவைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த எழுதுனர் சேவையை நான் ஆரம்பிக்கும் போது நான் நிர்வாக சேவைக்கு வருவேன் என்று ஆரம்பத்தில் யோசிக்கவில்லை. எனினும் அங்கு நான் ஆரம்ப சேவையை ஆரம்பித்த போது எனக்கு இருந்த மேலதிகாரிகள் அவர்களின் எனக்கான வழிகாட்டுதல்கள், ஏற்கனவே நான் மருத்துவத்தை தவற விட்டு விட்டேன் என்று எனக்கு இருந்த இயக்கம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நான் நினைத்தேன், ஏதோ ஒரு துறையில் நாங்கள் முன்னேற வேண்டும். அது கட்டாயம் நாங்கள் எதிர்பார்த்த துறையாக இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு தடைக்கற்களும் ஒரு படிக்கற்கள் என்ற எண்ணத்தில் நான் இந்த துறையை தெரிவு செய்தேன்.
நான் நேரடியாக நிர்வாக சேவைக்கும் வரவில்லை. அதற்கு பிறகு நிர்வாக உத்தியோகத்தர் பயிற்சிக்கு தோற்றி அதில் சித்தியடைந்திருந்தேன். எனது சேவைக்களம் யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை என பல மாவட்டங்களை தாண்டி மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தேன். அந்த வகையில் இலங்கை நிர்வாக சேவை பயிற்சிக்கு தோற்றி சித்தியடைந்து இன்றைக்கு நிர்வாக சேவையில் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளராக கடமையாற்றுகின்றேன். இது ஒரு பெரிய படியீடு தான் சொல்லணும். அதே நேரத்தில் வந்து எல்லா பெண்களுமே வந்து நீங்க சொன்ன இந்த கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கின்றேன். எங்களுக்கு நாங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் கிடைக்காது போனா வந்து எல்லாருமே துவண்டு போயிடுவோம். அதுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு போகணும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கிறே இல்லை. இருந்துமே ஒரு சில ஆட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தாலும் நான் அதுல தோல்வி கண்டாலுமே துவண்டு போக கூடாது, அடுத்த படியை நோக்கி நான் இன்னுமே ஓடி ஓடி ஏதோ ஒரு துறையில நீங்கள் கூறியது போல ஏதோ ஒரு துறையில நான் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை வந்து எல்லா பெண்களுமே நிச்சயமாக கொண்டிருத்தல் வேண்டும். ஏனென்றா வந்து ஆரம்ப காலத்துல பெண்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருந்தார்கள். இன்றுதான் வந்து அவர்களும் தங்களுக்கென்ற ஒரு விருப்ப துறையில வந்து பயணிக்கின்ற ஒரு காலத்திலே வந்து நாங்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வந்து இந்த வீடுகளில் இருக்கின்ற பெண்களுமே வந்து இந்த கருத்தையுமே நீங்கள் உங்களுடைய சுலோகமாக எடுத்துக்கொண்டு இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு நானும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக விடுக்கின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்ததா வந்து பார்க்கலாம், இந்த ஆணையாளர் பதவி என்ற சாதாரணமாக கடந்து கொடுத்து விட இயலாத அந்த பதவி. நீங்க கூறியது போல பரீட்சைக்கு தோற்றி நீங்களுமே பல சவால்களை கடந்துதான் இந்த ஆணையாளர் பதவிக்கு வந்திருப்பீர்கள். அவ்வாறு இருக்கையில் வந்து உங்களுடைய இந்த வேலை தொடங்கின அந்த காலத்திலிருந்து இந்த ஆணையாளர் பதவி வரையிலான அந்த ஒரு சிறிய உங்களுடைய வேலைப்பளுகளை கூறுங்கள்பா. நான் இலங்கை நிர்வாக சேவைக்கு சேர்ந்த பிற்பாடு மாகாண பொது நிர்வாக அமைச்சில வந்து உதவி செயலாளராக கடமையாற்றியிருந்தேன். அதற்கு பின்பாடு சுகாதார அமைச்சில் உதவி செயலாளராக கடமையாற்றியிருந்தேன் வடக்கு மாகாண. அதற்கு பிற்பாடுதான் மாகாண ஆணையாளர் பதவிக்கு நான் வந்திருந்தேன். எனினும் ஒவ்வொரு துறையும் வந்து ஒவ்வொரு விதமான துறை. நிர்வாக சேவை அதிகாரிகள் என்ற வகையில் உண்மையா சகல திணைக்களங்களிலும் சகல அமைச்சுக்களிலும் வேலை செய்ய வேண்டிய அதிகாரிகள், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விடயங்களை கற்றுக்கொண்டு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள். உண்மையாகவே சேவையில் வந்து 2 விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள், பணிப்பாளர்கள், ஆணையாளர்கள். ஆணையாளர்கள் பதவி சட்டத்துக்கு உட்பட்டது. அவர்கள் வேலை செய்வது சட்ட நுணுவாக்கங்களுடனும் சட்டத்துக்கான விடயங்களை கையாள்வதுடனும். அந்த வகையில் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துல வட மாகாணத்துல வந்து முதலாவது பெண் அதிகாரியாக எனக்கு நியமனம் கிடைக்கப்பெற்றது வந்து உண்மையான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் கருதுகிறேன். இந்த காலப்பகுதியில எனக்கு உண்மையாகவே நான் இலங்கை நிர்வாக சேவைக்கு வரும்போது திருமணமாகிவிட்டு, அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு திருமணமான பெண்ணுண்டா இவ்வளவு கடந்த காலங்களை கடந்து வர வேண்டும் என்று. அந்த வகையில் வந்து எனக்கு உண்மையாகவே எனது குடும்பம் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. எனது கணவரும் சரி குழந்தைகளும் சரி எந்த வேலைப்பாளரை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் என்ற வெற்றிக்கு முதல் படி. அதே நேரம் எனது சக உத்தியோகத்தர்கள், எனது திணைக்களத்தை பொறுத்தவரை சகல உத்தியோகத்தர்களும் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வேலை செய்கிற மனப்பான்மை இருக்கு. அதாலதான் நாங்கள் பல்வேறு சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு காணப்படுகின்றோம். நிச்சயமாக நான் அடுத்ததாக கேட்க நினைச்ச கேள்வி கூட அந்த ஒரு கேள்விதான். நீங்க குடும்ப பெண்ணாக இருக்கிறீர்கள், அது அப்படி இருந்துமே வந்து உங்களோட குடும்பத்தையும் பார்த்து கொள்கிறீர்கள். அதே நேரத்துல வந்து உங்களுடைய வேலையுமே நீங்க சிறப்பாக மேற்கொண்டிருந்தீர்கள். நீங்களுமே கூறியிருந்தீங்க வடமாகாணத்துல முதலாவது பெண் ஆணையாளர் என்று கூறி, இந்த துறையில பெண் ஆணையாளர் என்று கூறியிருந்தீங்க. அதுக்குமே வந்து வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு உங்களுடைய இந்த வேலை பழுவையும் நீங்க பார்த்துக் கொள்கிறீர்கள், குடும்பத்தையும் பார்த்துக் கொள்கிறீர்கள். இந்த 2 பாதையிலையுமே சிறப்பாக பயணிக்கிற கட்டாயம் நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். குடும்பத்துடனும் வந்து நாங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும், அதே நேரம் வந்து வேலையிலுமே வந்து நேரத்தை செலவழிக்க வேண்டும். சில வேலைகள் கூறுவார்கள் இது வெறுமனவே 8 மணித்தியால வேலை மாத்திரம் இல்லை, எந்த நேரம் எனக்கு வேலை இந்த சிந்தனை வேலையை பற்றி யோசித்து கொண்டிருப்போம் என்று. அவ்வாறு இருக்கையில் வந்து குடும்ப அங்கத்தவர்களை நாங்கள் கவனிப்பதற்கு சில வேளைகளில் ஏதாவது ஒரு தவறு விட்டு விடுகின்றோம். அவ்வாறு இருக்கையில் உங்களுடைய நேரத்தை என்ன மாதிரி நீங்க சமாளிச்சு கொண்டு போறீங்க? உங்களுடைய குடும்பத்தோடையும் இருக்கணும், வேலையையும் பார்க்கணும் என்று. உண்மையாகவே ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு தாயின் அரவணைப்பிலும் பார்க்க ஒரு அலுவலகத்துக்கு செல்ற தாய்க்குமாருக்கு வந்து இது ஒரு வீடு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது பிள்ளைகளுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருமாயிருந்தால் கூட சுகமாக இருக்கும் என்று நான் நிறுவுகிறேன். எனவே நான் குழந்தைகளோட ஆரம்ப காலம் துவக்கம் நாங்கள் தனி குடும்பமாக திருகோணமலையில் வாழ்ந்து அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் வந்தபடியா இந்த வேலைப்பாளுவின தன்மை எனக்கு கணவருக்கும் குடும்பத்தினருக்கும் தெரியும். அப்ப ஆனபடியால் வந்து அது எனக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தது தான் நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னா
நான் சில வேளை கொழும்புக்கு போக வேணும், எங்கட கூட்டங்கள் எல்லாம் கொழும்புகளில் அடிக்கடி நடைபெறும். அவ்வாறான நிலைமையில நான் சில வேளை ஒர்க் ஷாப் மீட்டிங்ஸ் என்று சொல்லி ஒரு கிழமை 2 கிழமை கூட இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருது. அந்த இடத்துல கணவரும் பிள்ளைகளும் தான் உண்மையாக வீட்டிலே இருந்து தங்களுக்கு ஏற்ற முறையிலே வீட்டின் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு குடும்பத்தினர் ஒத்துழைப்பு இருக்கிறபடியாத்தான் நான் இன்றைக்கு இந்த நிலையில இருக்கிறன்றது நான் பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக, அதிலும் குறிப்பாக இந்த திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்கள் ஒரு துறையில பயணிப்பது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விடயம். குடும்பத்தின் திருமணமான பெண்களுக்கு கணவரும் பிள்ளைகளுடைய சப்போர்ட் கட்டாயம் தேவை. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுடைய தாயும் தந்தையருடைய அந்த ஒத்துழைப்பு அவசியம் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தை விட்டு நாங்கள் ஒரு துறையில பயணிப்பது என்பது அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்று தெரியல. அவர்களுடைய சம்மதத்துடனும் அவர்களுடைய ஒத்துழைப்புடனும் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இன்னுமே எங்களுடைய துறையை நாங்களுமே சிறப்பாக மேற்கொள்ளலாம். அவ்வாறு இருக்கையில் உங்களுடைய பயணம், நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் இந்த துறையின்பால் பயணிக்கிறீர்கள், அவ்வாறு இருக்கையில் சவால்களையுமே நீங்க எதிர்கொண்டிருப்பீங்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்து இந்த துறையில பயணிக்கின்ற பொழுது அப்படி நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்கள். நிறைய எனக்கு இலங்கை நிர்வாக சேவை என்றதுக்கு அப்பால எனது அரசாங்க சேவையில் நான் 30 வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறேன். அந்த 30 வருட காலத்துல உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருட காலம் இலங்கை எப்படி இருந்தது, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலே நான் ஒவ்வொரு விதமான சவால்களை சந்திச்சேன். நான் இதற்கு மேலதிகமாக சமூக சேவை துறையில் மாற்றுத்திறனாளிகள் புனர்வாழ்வு சங்கத்திலும் செயலாளராக கடமையாற்றுகிறேன். தற்போதும் கடமையாற்றி கொண்டு இருக்கின்றேன். அதற்கு முற்பட்ட காலத்தில் கடந்த 2 வருடக்கு முதலிருந்து வேம்படி பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளராகவும் கடமையாற்றி இருந்தேன். நான் எனக்கு ஏற்கனவே சமூகத்துறை ஈடுபாடு கூட உண்மையாகவே. ஆனா இவ்வளவும் நான் செய்ய உங்களுக்கு தெரியும், வீடு, குடும்பம், வேலை, சமூக சேவை, இதுக்கிடையில பல்விதமான அணுகுமுறைகள்ல பிரச்சனைகள் காணப்படும். இது சொசைட்டியால கூட வரலாம், அல்லது ஏனைய துறைகளால எல்லாம் வரலாம். உண்மையான பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் சவால்கள் வருது என்று சொன்னா நாங்கள் அந்த தன்மையை முன்னே ஆராய வேணும். உடனடியாக நாங்கள் எடுத்த தீர்வுகள் தூர நோக்கில் இருக்கும்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை நான் சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில தான் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய சவால்கள், உண்மையாகவே சொல்ல போனால் நான் ஒரு எழுதுமிஞராக இருந்து நிர்வாக சேவைக்கு வர்றேன்னு சொன்னா பல்வேறு படிமானங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு தடைகள் வரும் கட்டாயம். மனிதன் வாழ்க்கையில ஒரு சுமூகமாக போனா அவன் தெய்வத்துக்கு சமம். அந்த காலகட்டத்துல வர சவால்களை எனக்கு சமாளிக்க உதவியாக இருந்தது ஒன்று எனக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை, 2வது எனக்கு மேல இருந்த எனக்கு சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள், மற்றது குடும்பம், எனது பெற்றோர். ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னு சொன்னா, எனது தந்தையார் என்ன சிறந்த சின்னல இருந்து எனக்கு சொல்லி வந்த வார்த்தை ஒன்றுக்கும் மனம் தளரக்கூடாது. இந்த மனத்தை தளர விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு எடுக்கிற சிந்தனைகள் தீர்மானங்களும் பிழையா இருந்துடும். அதே நேரம் எனக்கு சிரேஷ்ட உத்தியோகத்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, ஒரு முடிவு எடுக்க முன்னதான் நீங்க யோசிக்க வேணும், எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த தடைகளை தாண்டி போக பழகிக்கொள்ள வேணும். அந்த 2ஐயும் நான் எப்பவுமே மிகவும் கவனமாக கடைபிடிக்கிறேன். என்று சொன்னா நான் ஒரு முடிவு எடுக்க யோசிப்பேன், யோசிச்சுன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டுன்னு சொன்னா அந்த முடிவை நடத்துறதுல மேக்சிமம் என் எஃபர்ட்டை நான் கொண்டு வருவேன். அதுதான் எனக்கு உண்மையான நிர்வாக சபைக்கு வரணும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையா இருந்து எனக்கு மேலே இருக்கிற ஒரு சிரேஷ்ட அதிகாரி ஒரு கூட்டத்துல கதை கேட்க சொல்லி இருந்தார். ஒரு சிரேஷ்ட அதிகாரியோட கதைக்கிறதுக்கு அவர்கள் சிரேஷ்ட அதிகாரிகளா இருந்தால்தான் முன்னுரிமை வழங்கப்படும் என்று அந்த உந்துகோள் நான் யோஜனை. அடுத்த மீட்டிங்ல நான் வேற போய்க்க நான் சிரேஷ்ட அதிகாரியா போக வேணும் என்று அதைத்தான் நான் கை கொண்டு அந்த பயிற்சியில் சித்தி அடைந்து வரக்கூடியதாக இருந்தது. உண்மையா இப்பவும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தி இருக்கும், அது உண்மையாகவே உண்மை. அதே நேரம் நாங்கள் அது போற பயணத்துல இருக்கிற தடைகள், எங்கள்கிட்ட இப்ப இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பினா அதுல தடை வந்தோன்னு அதை நோக்கி போற பயணத்துல ஐயோ இது எங்களுக்கு ஏலாது முடியாது, அப்ப நாங்க இன்னொரு இடத்தை செய்வோம். அப்படி இல்லை, எல்லாருக்குமே சந்தர்ப்பங்கள் இருக்கு. அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்ன்றதெல்லாம் எங்களோட முன்னேற்றம் தங்கி இருக்கு.
நிச்சயமா தான் நீங்க சொன்ன அந்த கருத்தை நானுமே எடுத்து வச்சிருக்கிறேன், எடுத்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதாவது தளர்ந்து போகக்கூடாது. அந்த கருத்து உங்களுக்கும் உங்களுடைய அப்பா கூறின கருத்து இனி இந்தியில இருந்து நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். தளர்ந்து விழக்கூடாது. அதிலும் குறிப்பாக நீங்க கூறினது போல பெண்கள், இன்றைய காலத்தில் இருக்கிற பெண்கள் மாத்திரமல்லாமல் இந்த சிறுவர்களுக்கு கூட அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் என்னென்னு பார்த்தா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லுவார்கள். நாங்கள் இருந்த காலத்துல எல்லாம் இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எனக்கு மனது சரியில்லை, எழுது போனா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குன்னு சொல்லித்தான் கேள்விப்பட்டிருப்போமே தவிர்த்து இந்த எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, டிப்ரெஷனா இருக்குன்னு சொன்ன வார்த்தை பிரயோகங்கள் கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்றைய காலத்து இந்த சாதாரணமாக 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டாலே கூட எனக்கு இன்னைக்கு டீச்சர் என்ன பேசி போட எனக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்குன்னு தான் சொல்லுவார்கள். அது ஒரு விதமான நோயாக கூட மாறிவிட்டது இன்றைய காலத்துல. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? உண்மையாகவே நீங்கள் சொல்வது உண்மைதான். நானும் அது எனது குழந்தைகளிடத்துல அவதானித்திருக்கின்றேன். இதுல உண்மையான மிகப்பெரிய காரணம் என்ன சொன்னா, அந்த நேரத்துல சமூக ஒரு கட்டுக்கோப்பு இருந்து ஒரு விஷயம் நாங்க செய்ய போறோம்னா எங்களோட வீட்டை சுத்தி அப்பாண்ட சொந்தக்காரர் அல்லது அம்மாண்ட சொந்தக்காரர் கூட்டு குடும்பமா இருப்பினும் நாங்க எங்க வழியில போறோம் வருவோம்டா பார்த்து சொல்லுவினா மாணவரையா நாங்க கவனமா இருக்கோம்னு எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பை வளர்த்து கொண்டு நாங்கள் இப்ப இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும். அடுத்த விட பார்க்கவே நேரம் இல்லை. அதற்கு அப்பால பாடசாலை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலங்கள்ல எங்கட காலங்கள்ல பாடசாலையில ஆசிரியர் மாணவர்களுக்கான அந்த அந்நியோன்யம் மிகவும் கூட. ஒரு பாடசாலை ஆசிரியர்கிட்ட கூட தண்ட வகுப்பு மாணவர்ன முழு விவரங்களையும் சொல்லவும் அவர்களுக்கு வார சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லாமே காணப்பட்டது. இன்றைக்கும் நான் எனது படிப்பிச்ச ஆசிரியர்கள் மேலே எனக்கு இருக்கிற பற்றுக்கு காரணம் எங்கள்ல இருந்த அந்த ஒரு இடைவெளி இல்லாத அந்நியோன்யம். ஆனா இப்ப இருக்கிற சமுதாயத்துல அது மிகவும் குறைஞ்சு போச்சு. ஒரு நான் நினைக்கிறது ஒரு பாடசாலை போறோம் வாரம் அந்த 8 மணி 7:30 1 மணி மட்டும் எங்களுக்கு பாடசாலை. அதுக்கப்புறம் நாங்க ஒரு வேற உலகத்துல இருக்கிறோம். அந்த ஒரு தன்மை, அந்த இடைவெளி, இந்த மாணவர் ஆசிரியர்கிடையில இந்த இடைவெளி தான் நிறைய பிரச்சனைகளை தீர்க்க, இடைவெளியைத்தான் நாங்க கூட்டி இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் உண்மையா காணப்படுதுன்னு நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னா இப்ப நான் இந்த மாணவ குழந்தைகள்லயே நான் எதிர்பார்த்ததும் தற்போதும் நான் சில விடயங்களை அவர்களோட கையாலேக்கும் இவ சொல்றது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அல்லது இது இப்படி பிரச்சனையா இருக்கு. முந்தி அதை ஒரு இடத்த சொன்னா தீர்க்கிறதுக்கு நான் வழி சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு அதை நாங்கள் ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை சொன்னாருன்னா அதை பப்ளிசிட்டி பண்ணி மெட்டாக்களுக்கு சொல்ற தன்மை கூடிட்டே வரையும் அந்த பிள்ளைக்கு அதை தீர்க்கிற தன்மை குறைஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்துல அப்படி இல்லை. ஒரு பிள்ளை ஒரு ஆசிரியரையோ இல்ல சமூகத்திலேயோ நம்பி ஒரு பிரச்சனையை சொல்லும்போது அதை தீர்க்கிற தன்மை கூட இருந்ததை விட இப்ப அதை வைத்து நாங்கள் இன்னொரு விடயங்களை கையாளுற தன்மை வந்ததால்தான் இன்றைய சமுதாயத்துல இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுது. நிச்சயமாக மிஸ், அதுவும் நீங்க சொன்ன விஷயத்தையுமே எல்லா பிள்ளைகளையுமே எடுத்துக்கொள்ளணும். நானும் ஒரு தன்மையை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது ஏதாவது பிள்ளைகள் தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்று சொல்லி வரையக்குள்ள அது கிசு மூலம் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கான ஒரு தீர்வு ஒன்று கிடைத்து கொள்ளும். ஆனா முந்தி அந்த பிள்ளைக்கு முதலாவதாக இருக்கிறது அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் முதல் படியாக இருக்கும். அதற்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கான அந்த தீர்வு கண்ட பிறகுதான் சில வேளைகளில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கோ அல்லது போனா நண்பர்களுக்கோ அந்த பிரச்சனையை தெரிய வேண்டியதற்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் இன்று அது அப்படியே தலைகளாக மாறி இருக்குது. முதல்ல அந்த பிரச்சனையை போய் ஒரு ஆளுட்டு அந்த பிள்ளை சமாளித்து சொல்லுதண்டா முதல்ல அந்த கதை எல்லாருக்குமே போயிடும். அதன் பின்னர் தான் அந்த பிள்ளைக்கான தீர்வு என்பது கிடைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறான தவறுகளையுமே நாங்கள் திருத்திக் கொள்ளணும். முதல்ல எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு நாங்கள் அந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருந்தோமானால் எங்களை பார்த்து இன்னும் 2 பேர் திருத்திக் கொள்வார்கள். நீங்க கூறியது போல இந்த பாடசாலையிலேயுமே இந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இடையிலான அந்த பிணைப்பு இன்று இல்லாமல் தான் போய்விட்டது. அண்மையிலும் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அந்த 1ஆம் ஆண்டு பிள்ளையை ஆசிரியர் அடித்த அந்த சம்பவம் கூட இந்த சமூக வலைதளங்களிலேயே பரவலாக இருந்தது. அந்த காணொலியுமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலுமே அந்த ஆசிரியருடைய பேச்சுக்கள் அத்தனையுமே ஒரு ஆசிரியருக்கான பேச்சு மாதிரி தெரியவில்லை. அடாவடியா பிள்ளை படிக்கவில்லை அதனால்தான் நான் அடித்தேன். என்னால நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படி இல்லைன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. இது தொடர்பா உங்களுடைய கருத்து? உண்மையாத்தான். முந்தி எங்களுக்கு தெரியும், எங்கட காலத்துல ஆசிரியர்கள் வாசல்ல பிரம்போட அனுப்பினோம். ஆனா அந்த நேரம் எங்களுக்கு இது மாணவர்களுக்கான வெண்ணிறு நாங்க பார்க்கல. ஏன்னா முந்தி ஆரம்பத்துல டீச்சர்ஸ் சொல்றது அப்படின்னா அடியாத மாடு படியாதுன்னு. அப்படி அடிவு வந்த பிள்ளைகளுக்கும் இப்ப நாங்க முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாமே
மாணவர்களுக்கான வன்முறை, சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை என்ற பிறகு வன்முறை வாடுறதுக்கு நிறைய கூடவாக எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னா பிள்ளைகளும் அதை ஒரு சாக்கா வைத்திருக்கிறார்கள். மற்றது இப்ப அதை வைத்துக்கொண்டு அந்த எங்கட சமுதாயத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு விடயத்தை தீர்க்கிறதுக்கு மேலதிகமா ஒரு ஆளை பழி வாங்கணும்டா கூட அப்படியான நடவடிக்கையை தூண்டுற செயல்முறைகளும் ரெண்டும் பரலலா நடந்து கொண்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த ஒரு இதுதான் வந்து எல்லா இடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி மிஸ், இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு கேள்வி வந்து இந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் தான் வந்து நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வந்து அண்மையில் நானுமே ஒரு நேர்காணல் மூலமாக நானும் அறிந்து கொண்ட ஒரு விடயம் வந்து அதிகளவு இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளே வந்து அதிகளவிலான வாகன உரிமை பத்திரங்கள், அதாவது நாங்கள் லைசன்ஸ் சொல்லுவோம், தனியார் உரிமை பத்திரங்கள் வந்து அதிகளவானார்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வந்து அதே நேரத்தில் அந்த வீடுகளில் இருக்கின்ற வாகனங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்து விட்டது. ஆரம்பத்தில் வந்து வீடுகளிலே வந்து ஒரு வாகனம் இருந்தது. ஆனால் இன்று போன ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றால் போல வந்து வீடுகளிலே வாகனங்கள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வந்து பெண்களை நாங்கள் சொல்லணும், இன்று வந்து அதிக அளவிலான விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி மாறி மாறி விபத்துக்குள்ளாகிறார்கள். அதுலேயுமே குறிப்பாக வந்து இந்த பெண்கள் என்ன மாதிரி அவர்களுமே வந்து எல்லாருமே எங்களுடைய சட்டம் அது இல்லை, கட்டாயம் வாகனம் ஓட்டுபவர்கள் வந்து லைசன்ஸ் வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சட்டமாக இருக்கின்றது. ஆனாலுமே கூட விபத்துகளும் அதிக அளவில் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்பான கருத்து. உண்மையாகவே வடமாகாணத்தை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் 3 லட்சத்துக்கு மேல காணப்படுகின்றன. ஆனா ஜாழ்ப்பாணத்துல மட்டும் அந்த 3 லட்சம் வாகனங்கள்ல 1,40,000 மோட்டார் சைக்கிள்கள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 மோட்டார் சைக்கிள்களுக்கு மேலே காணப்படுகின்றன. ஆரம்ப காலங்களில் பெண்கள் வாகனம் ஓட்டுவது என்பது குறைவாகத்தான் காணப்பட்டது. எனினும் தற்போது பெண்களும் வாகனம் செலுத்துவது என்பது அத்தியாவசிய தேவையாக காணப்படுகின்றன. தற்போது அரசு அலுவலகங்களோ சரி தனியார் அலுவலகங்களோ சரி பார்த்தீங்கன்னா பெண்களின் வீதம் வந்து கூடவாகத்தான் காணப்படுகிறது ஆண்களோடு ஒப்பிடுக. அதே நேரம் ஒரு குடும்பத்தில் ஒருவர் உழைத்து தற்போதைய பொருளாதார சுமையை தீர்க்கலாத நிலைமை கூட காணப்படுகிறது. ஆனபடியா பெண்களும் வேலைக்கு போகும் தன்மை காணப்படுகிறது. அவர்களுக்கு மிகவும் இலகுவான போக்குவரத்தாக உந்துருளி காணப்படுகிறது. உண்மையாகவே வாகன சாரதி பத்திரம் பெறுவர்கள் எண்ணிக்கை தற்போது கடந்த காலங்களை விட அதிகரித்திருக்கு. இன்னும் அதுல இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னால், எப்போ பிள்ளை ஒரு A-level எக்ஸாம் நடக்குதோ, நீங்கள் ஜப்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற கச்சேரிக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கிரவுட் நிற்கும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. என்னென்னு சொன்னா A-level எடுத்தா மோட்டார் சைக்கிள் எடுக்க வேணும், மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்ன்ற மனப்பாங்க எங்கள்கிட்ட வந்துச்சு. அதற்காகவே சாரதி அனுமதி பெறுற நிலைமை காணப்படுது. அதே நேரம் நீங்கள் சோதனை எடுத்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரதி அனுமதி படுத்தீங்களா, நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்குள்ளேயே அப்படி உண்டு. சோதனை எவ்வளவு முக்கியம், அதுக்கு மேல சோதனை எடுத்து அடுத்த நாள் சாரதி அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டும்ன்றதே ஒரு முக்கியமான தேவையாக காணப்படுகிறது. ஆரம்ப காலத்துல விபத்துகள் மிகவும் குறைவு. ஆனா இப்ப எங்களுக்கு காப்பர் ரோட் போட்டா பிறகு விபத்துக்கள் கூட. ஏனென்று சொன்னா நாங்கள் கட்டுப்படுத்துற தன்மை உண்மையா வாகனங்கள் டவுன் ஏரியா நகரப்பகுதி என்று சொன்னா 40-50 km/h நகரத்துக்கு அப்பால வந்து 70 km/h தான் ஓட வேணும். ஆனா நாங்கள் எந்த ஒரு சாரதி மோட்டார் சைக்கிள்களோ ஏனைய வாகனங்களோ அவ்வாறு ஓடுவதை நீங்க பார்க்க முடியாது. இன்னொரு வேலை நாங்க செய்யறோம். நாங்கள் எப்படி என்று சொன்னா எங்க போக்குவரத்து போலீஸார் இருக்கணுமோ அங்க ஸ்லோ பண்ணுவோம். போக்குவரத்து போலீஸாரை வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கு எதிரியா தான் பார்க்க முடியும். அவர் சட்டத்தை நிலைநாட்டாத நிக்கிறோம்னு பார்க்கிறே இல்லை. அதற்கப்பால இந்த உண்மையான போக்குவரத்து வந்து நாங்க சரியான முறையில போக வேண்டுமானா எங்களுக்கு ஒருத்தருக்கும் நாங்க பார்த்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. இந்த செல்ஃபா நாங்கள் பாதுகாக்க முயற்சி தான் நாங்கள் எடுக்க வேணும். அது இல்லாத தன்மை தான் இந்த இடிபாட்டுக்கு காரணமும் ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணமும். அதே நேரம் ஒரு வாகனத்துக்கும் அடுத்த வாகனத்துக்கு முடியாத இடைவெளி 10 மீட்டர் இருக்க வேணும். இங்க நாங்க அதையும் பார்க்கிறே இல்லை. சடனா கொண்டே பிரேக் பிடிக்க எங்களுக்கு போற வாகனத்தின் ஸ்பீடுக்கு ஏற்ற தூரம் நாங்க முன்னுக்கு போவோம், அதால அடிபடுவோம். வடமாகாணத்தை பொறுத்த நான் ஏற்கனவே இருக்கிற நேர்காணலையும் கூறின மாதிரி பின்னால போய் அடிக்கிற தன்மை கூட இருக்கு. அதே நேரம் டிப்பர்ஸும் மோட்டார் சைக்கிளும் அடி வர்றதும் கூடவா இருக்கு. இதுகளுக்கு காரணம் வந்து நாங்கள் டிப்பர்ஸ் வந்து உயரத்துல வகையை கீழே இருக்கிற வாகனத்தை அவைக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் கூடவா இருக்கும். நாங்கள் அது கிட்ட போனோம்னா அடிபடுற தன்மை கூட வருது.
அடுத்தது தொலைபேசி பாவனை. நிச்சயமாக தொலைபேசி பாவனையும் கட்டாயம் கூறணும். இப்ப எல்லாருமே வாகனத்துல போய்க்குள்ள ஹெல்மெட்டுக்குள்ளால ஒன்று இருக்கும், பார்த்தா போன் வந்து சொருகி வச்சிருப்பார்கள். அதுவுமே வந்து விபத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இந்த பெண்களும் விபத்துகளும் தொடர்பாக கதைச்சு கொண்டிருக்கல தான் எனக்கு இன்னும் ஒரு விடயமே ஞாபகம் வந்தது. நீங்களுமே இப்ப கூறியிருந்தீர்கள், அவர்களும் பெண்களுமே வந்து இந்த வேலை நிமித்தம் தொழில் நிமித்தத்தின் காரணமாக தான் இப்ப வந்து அதிக அளவில் வந்து இந்த வாகன பயன்பாட்டுக்கு இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த காலையில பாடசாலைக்கு கொண்டே விடுவது, பாடசாலையிலிருந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றது, அது மாத்திரம் இல்லாமல் டியூஷன் சென்டருக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றது எல்லாமே வந்து அம்மாக்கள்லாம் இப்ப வந்து செய்து கொண்டிருக்கணும். அந்த டைம்ல வந்து அவர்களுமே 7:30 பாடசாலைக்கு ஆரம்பிப்பது என்று சொன்னா 7:20 அந்த 7:15 7:30 அந்த நேரம் ஒரு 15 நிமிடத்துக்குள்ள ரோட்ல வந்து சரியான கஷ்டமா இருக்கும் போறதுக்கு. அவ்வளவு பிள்ளைகள் மாறி 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 போய் கொண்டிருப்பார்கள். அதே நேரம் தான் வந்து அந்த 1:30 ஒரு 2 மணி வரைக்கும் கூட அந்த டைம்ல வந்து அவர்களுமே நேரத்தை கொஞ்சம் கருத்தில் எடுத்து பிள்ளைகளை ஏர்லியா வெளிக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டே விட்டா வந்து இந்த ஸ்பீடா போக வேண்டிய ஒரு தன்மை இருக்காது. அவர்களுமே ஸ்லோவா போகலாம். அதிலும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த அம்மா மேரேஜ் வந்து நிறைய பேர் சொல்லுவார்கள், அவர்கள்லாம் சரியான ஸ்பீடா போறார்கள், கொஞ்சம் ஏர்லியா எழுப்பி பிள்ளைகளையும் வெளிக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது அல்லது போன டியூஷன் சென்டருக்கு கொண்டு போய் அப்படி விடையக்களை வந்து அவைகளுக்கும் டைமிங் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதே நேரத்துல ஸ்பீடாவும் நாங்க செல்லாமே, ஸ்லோவா போகிறோம், ஸ்பீடா செல்லாமே. அவர்களுக்கு நீங்க கூறுகின்ற கருத்துக்கள் என்ன? நீங்க சொல்வது சரிதான். அம்மாமார் வேலைக்கு வெளிக்கிட்டு 7:25 விட்டு அதுக்குள்ள தான் ஆஃபீஸுக்கு போய் ஃபிங்கர் பிரிண்ட்ல கை வைக்கணும்ன்றதெல்லாம் முக்கியமா இருக்கணும் வழிய. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்மெட் போடாம பிள்ளைகள் தருவீங்க. அடுத்தது நாங்க பெடஸ்ட்ரியன் கிராசிங் இல்லாத இடத்துல கிராஸ் பண்ணுவோம் பிள்ளைகளை. இப்போ பிள்ளை என்ன யோசிக்கும்னா அம்மா செய்யற மாதிரி நானும் செய்யலாம்னு யோசிக்கும். எங்கட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கு. அது மாதிரி எப்பவும் பிள்ளைகளுக்கு முதலாவது ரோல் மாடல் வேண்டிய பேரண்ட்ஸ் தான். இப்போ பிள்ளைக்கு ஆரம்பத்தில் அம்மா என்ன ஹெல்மெட் போடாமல் தான் கூட்டிகிட்டு போகணும், இதால் க்ராஸ் பண்ணுறேன், அப்போ நாளைக்கு நான் விளையாட நான் க்ராஸ் பண்ணால் என்னன்ற ஒரு யோசனை வரும். இதால் தான் நாங்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்கிறோம். நாங்கள் அம்மாமார் பிள்ளைகளை எத்தனை மணிக்கு பாடசாலைக்கு அனுப்பணும்னு தாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேர முகாமத்துவத்தை கடைப்பிடித்து ஒவ்வொரு படிகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டும் இடத்து செயலில் காட்டும் இடத்து வந்து பிள்ளைகளும் அதே செயலை பின்பற்றி செய்கிற தன்மை ஊக்குவிக்கப்படும். பிள்ளைகளும் வருங்காலத்தில் வந்து ஒரு சிறந்த ஒழுக்க சீலர்களாகவும் விடயங்களை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள்ன்றது எனது அபிப்பிராயம். நிச்சயமாக மிஸ். அப்படி இதோட தான் எனக்கு இன்னும் ஒரு கேள்வியும் கூட ஞாபகம் இருந்து பர்சனலாக வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்று வந்து நிறைய அம்மாக்கள் நீங்கள் கூறியது போல வேலைக்கு செல்கிறார்கள், அதே நேரத்தில் வந்து பிள்ளைகளையும் பார்த்து கொள்கிறார்கள். பிள்ளைகளிடத்திலும் கேட்டால் வந்து அவர்கள் கூறுகின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பெற்றோர் வந்து எங்களோட நேரம் செலவழிக்கிறோம் இல்லை, எங்களோட விடயத்தை வந்து எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து பெற்றோர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் இல்லைன்னு. அப்படி வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் என்ன இந்த பிள்ளைகள் தொடர்பாக? உண்மையாக வேலைக்கு போகிற அம்மாமாருக்கு பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிற தன்மை மிகவும் குறைவு. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் செய்கிற இன்னொரு பிரச்சனை, நாங்கள் வீட்டை வந்து எங்களோட வேலையை முடித்தோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் நாடகத்தில் எங்களை மூழ்கடிக்கிறது, தொலைக்காட்சியில் வர நாடகத்தில் எங்களை மூழ்கடிக்கிறது, அதில் இருந்தோடு தான் எல்லா வேலையும் செய்கிறது. அப்போ பிள்ளை என்ன சொன்னாலும் எங்களுக்கு அதை காதில் வாங்குறதுக்கு அப்பால் நாடகத்தில் என்ன போகிறன்றதான் குறியாக இருக்கிறதா. பிள்ளைகள் ஒரு 4 தரம் சொல்லி பார்ப்பார்கள், அம்மா என்ன விஷயத்தை கேட்கவில்லை என்று சொன்ன உடனே அவர்கள் தனது நண்பர்களுக்கு அதை சொல்ல வலிக்கிறார்கள். அதை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்த நண்பர்களுக்கு அந்த வழியம் போகும்போது அந்த பிள்ளைகள் வேற ஒரு வழிக்கு போறதுக்கு நாங்களே வழிகாட்டுதலாக இருப்போம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அந்த இடத்துல நாங்கள் பிள்ளைகளோட கொஞ்சம் நிதானமாக செலவழித்து அவர்கள்ட்ட பிரச்சனைகளை கேட்போமாயிருந்தால் நாங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கும் எங்களில் ஒரு நம்பிக்கை வரும், என்ன பிரச்சனை எது வேண்டாலும் நான் பெற்றோர்கிட்ட சொல்லலாம், அவர்களுக்கு தீர்வு ஏற்படுத்தலாம் என்று. ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், அப்பாவை கண்டா பிள்ளைகள் கதைக்க பயப்படுற காலம் முந்தி இருந்தது, அம்மாட்ட மட்டும்தான் சொல்ற காலம் இருந்தது. அது இப்ப தாண்டிட்டது. நாங்கள் பிள்ளைகளை ஒரு சிநேகித பூர்வமான மனநிலையோட பார்த்து அவர்களோட பிரச்சனைகளை கேட்டோம் என்று சொன்னால் அவர்களும் தங்களோட முழு பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய தன்மை என்ன நம்பிக்கைக்கு நாங்கள் மாறுவோம். ஒரு பிள்ளைன்ற முழு பிரச்சனையும் அல்லது அவர்கள் தற்போது எதிர்நோக்கிற சவால்கள் பெற்றோருக்கு தெரிந்தாதான் அதுக்கான தீர்வுகளை பெற்றோர்களால் முன்வைக்க முடியும். அல்லாடி நான் சொல்லுகிறேன் நீங்கள் பிள்ளைகள் கேட்கத்தான் வேண்டும் என்ற மனநிலையில நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு போவதா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான இடைவெளி மிகவும் கூடிக்கொண்டு போகும். அதற்கு பின்னர் அவர்கள் போற பாதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமலும் அதற்கு பின்னர் அவர்கள் தடுக்க இயலாத நிலைமையிலேயும்
இவர்களை திருத்தியலா நிலைமையிலையும் கூட நாங்கள் மாறுற சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்பத்த சூழல் வந்து பிள்ளைகளுக்கு நிறைய விடயங்களை வெளிநோக்கி கொண்டு போறதுக்கும் சில விடயங்கள்ல பிள்ளைகள் அடிமையாகிறதுக்கும் காரணமான சூழல் காணப்படுது. அந்த விடயங்கள்ல வந்து நாங்கள் இவ்வளவு தூரம் பெற்றோர் வந்து பிள்ளைகளோட அவங்களோட விடயங்களை புரிந்து அவர்களை செறிவாளிப்படுத்துறதுக்கு அவர்களுடைய கதைத்து அவர்களோட மனநிலையை தங்களுக்குள்ளே எடுத்து நடத்துறதாக இருக்குமோ அது வந்து பிள்ளைகளை அந்த குடும்பம் நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த கருத்தை எல்லா பெற்றோர்களுமே வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நானுமே கேட்டுக்கொள்றேன். சரி, இறுதியா வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டு. அதாவது இன்றைய காலத்திலுமே வந்து நிறைய பெண்கள் தாங்களுமே ஏதாவது ஒரு தொழில் துறையின் பால் பயணிக்கணும் என்று விரும்புகிறார்கள், அல்லது போனால் வந்து தங்களுடைய விருப்பத்துறையில் பயணிக்கணும் என்று சொல்லி விரும்புவார்கள். சில பேர் ஏதாவது ஒரு சவால்களை வந்தவுடன் வந்து எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் அப்படியே பேசாம நின்று விடுவோம் என்று சொல்லி துவண்டு போகிறார்கள். அவ்வாறாக இந்த சமூகத்திலே சாதிக்க துடிக்க நினைக்கின்ற பெண்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்ன? உங்களுக்கு வாய்ப்புகள் பலது இருக்கு. ஆரம்ப காலங்களில் இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் ஒரு பாதையில் பயணிக்கிறோம், அது தடை வந்து விட்டோம் என்றால் அந்த தடைக்கான ஆரம்ப படிகள் என்னென்ன படிகளை நாங்கள் புலவிட்டு இருக்கிறோம்ன்றதை நாங்கள் ஆராய வேணும். அதை நாங்கள் அதிலிருந்து திருத்தி கொண்டு அதே பாதைக்கு நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதா, அல்லது நாங்கள் இன்னொரு விதமான வாய்ப்பை பயன்படுத்தி முழு ஈடுபாடு எங்களுடன் முன்னேற முடியுமா? அப்போ நாங்கள் உண்மையாக சொல்லுவோம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்லி அந்த அப்படி நாங்கள் ஆராயணும். எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட்ஸ் என்ன, அவ்வாறு நாங்கள் ஆராயும் போது எங்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் உண்மையாகவே பிரகாசிக்கலாம், தன்னம்பிக்கையோட வாழலாம் என்று நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையில பேருந்து நாங்கள் எடுத்த துறையில தொடர்ந்து பயணிக்கணும். பேருந்து அதில் போயிட்டு நாங்கள் யோசிக்க கூடாது, நான் முதலே செய்ததுக்கு வரக்கூடாது வந்திருக்கலாம் என்று இல்லாம நல்லா ஆராய்ந்து போட்டு அந்த சவால்களுக்கு ஏற்ற மாதிரி முகம் கொடுக்கக்கூடிய துறையை நாங்கள் தெரிவு செய்தோம் என்று சொன்னால் அந்த துறையில் பயணிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படும். அந்த ஈடுபாடு எங்களை ஒரு சாதனை பெண்களாக மாற்றும் என்றுதான் நான் கருதுகின்றேன். நிச்சயமாக இன்றைய காலத்திலும் கூட இந்த சாதிக்க துடிக்கின்ற பெண்கள் இந்த கருத்துக்களையுமே நீங்களுமே எடுத்துக்கொண்டு உங்களுடைய துறையில நீங்களும் சிறப்பாக பயணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு வேண்டுகோளாகவே நாங்களும் எடுத்துக்கொள்கின்றோம். நல்லது மிஸ், இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல தகவல்களை எங்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்காகவும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதற்காக எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். வணக்கம். நல்லது நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவை செல்லும். நன்றி நேர்களே.